எம்.ஆர். ராதா, மெட்ராஸ் ராஜகோபாலன் மகன் ராதாகிருஷ்ணன் என்றார். அவங்க அப்பா ஒரு இராணுவ வீரர். இந்த அப்பாவுடைய கட்டுப்பாடு பிடிக்காம மகன் தப்பி வீட்டை விட்டு வெளியே போகிறார். யார்? இந்த ராதா, எம்.ஆர். ராதா. இவர் போய் சேர்ந்த இடம் எங்கன்னா எக்மோர் கோர்ட்டு, போர்ட்டர்கள் மத்தியில். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஒரு நாடக கம்பெனிக்கு போட்டிட்டு தூக்கிட்டு வர. அப்போ பார்க்குறாரு, நல்ல துருதுன்னு இருக்கான அந்த பையன். இவனை மூட்டை தூக்க விடக்கூடாது, இவனை நாடக குட்டகையில் ராஜா வேஷத்துக்கு பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணார். இப்படி முடிவு பண்ணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆலந்தூர் ராமசாமி நாயுடு நாடக கம்பெனி. மைசூருக்கு போகிறாங்க அண்ணன் 2 பேரும். மைசூருக்கு எங்கே போகிறாங்கன்னா, சாவண்ணா நாடக கம்பெனி. நாடகத்தில் வசனத்தை மறந்தால், சரியாக நடிக்கலைன்னா அந்த ஐயர் என்ன பண்ணுவார்? உரிச்சு எடுத்துருவார். எம்.ஆர். ராதா, எம்ஜிஆர் 2 பேருக்கு என்ன சண்டைனா, குடுக்கல் வாங்கல் சண்டை. இதில் எம்ஜிஆரை எம்.ஆர். ராதா வீட்டில் போயே சொல்கிறார். சுட்டுட்டு இவர் தற்கொலை பண்ண முயற்சிக்கிறாரு. அது துப்பாக்கி வெடிக்கிறது. நீங்கள் சின்ன திரையாக இருக்கட்டும், பெரிய திரையாக இருக்கட்டும், முற்போக்கு கருத்துக்களை பேசக்கூடிய, எழுதக்கூடிய ஆட்கள் எல்லாம் போயிட்டு எல்லா பெண்களுடைய இடையில கேமரா வச்சு படுத்தாங்க. இதுதான், இவர்கள் தான் சூப்பர் ஸ்டார்கள். காவாலா பாட்டு தமனாவுடைய இடுப்புல தான் கேமரா இருக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழபாண்டி தான் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். நம்ம நேர்காணலில் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா, மூத்த நடிகர்களை பற்றி, அவங்களோட வரலாற்றை பற்றிலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம எம்ஜிஆர் அவர்களை பற்றி பார்த்தோம், ஆச்சி மனோரமா பற்றி பார்த்தோம். இப்போது அதே வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா எம்.ஆர். ராதா அவரை பற்றி பார்க்க போகிறோம். எம்.ஆர். ராதான் பேர் கேட்டாலே அடியே காந்தா, அந்த இதுதான் நம்மளுக்கு மைண்டுக்கு வரும். ரொம்ப ஒரு விசித்திரமான மனிதர், யாருக்கும் பயப்பட மாட்டார். அவரை பற்றி தெரிஞ்சுக்க நிறைய ஆவலாக இருக்கேன். மக்களுக்கும் எனக்கும் சொல்லுங்கள் சார். எம்.ஆர். ராதா, மெட்ராஸ் ராஜகோபாலன் மகன் ராதாகிருஷ்ணன் என்ற ராதா. இதுதான் எம்.ஆர். ராதா. அவங்க அப்பா ஒரு இராணுவ வீரர். அந்த இராணுவ வீரருடைய மகன்தான் இராணுவ கட்டுப்பாடோடு வளர்க்கப்பட்டு, நீங்கள் எதிலும் சமரசம் இல்லாமல் வாழ அவர் பயிற்சி எடுத்த இடமே அவங்க அப்பாடு தான். அவர் ரஷ்ய யுத்தத்திலெல்லாம் கலந்துருக்கார். கட்டுப்பாடான மனிதர். 2 அண்ணன் தம்பி 2 பேர். இந்த அப்பாவுடைய கட்டுப்பாடு பிடிக்காம மகன் தப்பி வீட்டை விட்டு வெளியே போகிறார். யார்? இந்த ராதா, எம்.ஆர். ராதா. வெளியில் போய் சின்ன வயசுலேயே பள்ளி படிப்பும் இல்லை. நீங்கள் இராணுவத்தில் இருந்தவர் குழந்தை பூரா இராணுவ கட்டுப்பாட்டோடைய வளர்க்கணும் என்று விரும்புவாங்க. அதுதான் இயற்கை. உண்மைதான். அப்போ இவர் அந்த கட்டுப்பாட்டுக்குள் தன்னை நுழைத்து கொள்ள விரும்பாமல் வீட்டை விட்டு வெளியேறார். அப்படி வெளியேறவில்லை என்றால் நமக்கு ராதா கிடைச்சிருக்க மாட்டார். ராதா, ஏன்னா இராணுவ ஒழுக்கம் என்பது இராணுவத்துக்கு மட்டுமே பயன்படும். அது வேற வெளி உலகம் தெரியாதவங்களுக்கு. ஆனால் வெளி உலகம் என்பது பல உலகம், பல இராணுவ செயல்பாடுகள் வெளி உலகத்தில் தான் இருக்குது. அப்போது இவர் போய் சேர்ந்த இடம் எங்கன்னா எக்மோர் கோர்ட்டு, போர்ட்டர்கள் மத்தியில். அப்போது போர்ட்டர்கள் பூரா சின்ன பையனை அன்பாக வச்சுக்கிறாங்க. அவர்களை மூட்டை தூக்கும்போது இவர் அவருக்கு உதவியாளராக பெட்டி தூக்குறது. அப்போ அவங்களுக்கு ₹1 கிடைச்சா இவனுக்கு, இந்த இளைஞனுக்கு, சின்ன பையனுக்கு ஒரு 4 நாள் கொடுப்பாங்க. சாப்பாடு கிடைக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேயே தூங்க வேண்டியது. பிளாட்பாரம் வாழ்க்கை. இதுதான் ராதாவை நீங்கள் உருவாக்கியது. நீங்கள் ஆடி கார், பென்ஸ் கார், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவன் சமூகத்துக்கு யாருன்னே தெரியாது. இப்போ ராதாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு நாடக கம்பெனிக்கு தூக்கிட்டு வர. அப்போ பார்க்குறாரு, நல்ல துருதுன்னு இருக்கான அந்த பையன். இவனை
இவனை மூட்டை தூக்க விடக்கூடாது, இவனை நாடக குட்டகையில் ராஜா வேஷத்துக்கு பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆலந்தூர் ராமசாமி நாயுடு நாடக கம்பெனி. இவர் தான் இந்த துருதுரு இருக்கிற இளைஞனை போர்ட்டர் மூட்டை தூக்குவன் சுமை தூக்குவனாக இருந்து நாடக கம்பெனி கூட்டிகிட்டு போகிறார். எங்கே அறிமுகமானது? எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் சிதம்பரம் நாடக கம்பெனியில் நடத்துகிறார் இந்த இளைஞன். அப்போது அங்கே ஹரிச்சந்திரா நாடகம், ஹரிச்சந்திரா நாடகத்தில் இவரே பாடி நடிக்கணும் ஒரு பாட்டு. அம்மா பசிக்குது, அப்பா பசிக்குது, சோறு போடுங்க, பிச்சை எடுப்பதை போல இந்த கணீர் குரலில் பாடி இந்த நடிப்பு இவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உண்டாக்கிடுச்சு. முதல் நாடக அனுபவத்திலேயே இந்த நாடக கம்பெனி இவரை இழக்க தயாராக இல்லை. ஒரு நாடக கம்பெனியில் யாரா புதுசாக ஒரு பையன் சேர்ந்துருக்கான், நல்லா ஆக்ட் கொடுக்குறான், நம்ம இது பல நாடக கம்பெனிக்கு இந்த தகவல் போய் சேருது. ஒரு நாடக கம்பெனியில் எத்தனை பேர் நடிக்கிறான், அவனுக்கு எவ்வளோ வசூலாகுது, அங்கே யார் இருக்கா, இது எல்லாமே இன்னொரு நாடக கம்பெனிக்காரர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த கார்பரேட்டை போல அம்பானி என்ன பண்ணுறாரு, அதானி பார்ப்பார், அதானி என்ன பண்ண அம்பானி பார்ப்பார். அப்போது இந்த நாடக நடிகர் கிருஷ்ண லீலா பாலகிருஷ்ண வேடம் யாருக்கு, எம்ஆர் ராதாவுக்கு, இப்படி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க அம்மா கிளம்பி வந்து பையனை ரெண்டையும் கூட்டிகிட்டு போயிரு. ஓடி போன பையனை கண்டுபிடிச்சாச்சு. எங்கேயோ ஓடி போய் போட்டா இருந்து அப்புறம் நாடக கம்பெனியில் இருக்கிறாங்கன்னு தகவல் தெரிஞ்சு வந்து அந்த அம்மா அண்ணன் தம்பி ரெண்டையும் கூட்டிகிட்டு போயிடுச்சு. கூட்டிகிட்டு போனால் மறுபடியும் ஓடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காது. மறுபடியும் இவங்க வீட்டில் இருக்க தயாராக இல்லை. மறுபடியும் கிளம்புறாங்க. கிளம்பி மைசூருக்கு போகிறாங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே மைசூருக்கு எங்கே போகிறாங்கன்னா சாவண்ணா நாடக கம்பெனி அங்கே போயிருக்காங்க. அங்கே போனால் நல்ல சாப்பாடு, நல்ல உடை, துணிமணி, நல்ல சம்பளம். ஆனால் நாடகத்தில் வசனத்தை மறந்தால், சரியாக நடிக்கலைன்னா அந்த ஐயர் என்ன பண்ணுவார், உரிச்சு எடுத்துருவார். அனுப்ப மாட்டார், அடிப்பார், அடி. அப்போ தம்பி ஓடி போயிட்டார், அடி தாங்க முடியாமல். இவர் என்ன பண்ணுறாரு, இனி வீட்டில் போய் வேற ஒரு நாடகம் இப்படி ஓடி போகிறத விட இங்கேயே நம்ம தொழிலை கற்றுக்கலான்னு முடிவு பண்ணி அங்கேயே இருக்கார். அப்படி அங்கே இருக்கும் பொழுது தான் ஜெகநாத ஐயர் நாடக கம்பெனி அங்கே சாவண்ணா கம்பெனிலேருந்து இந்த ஜெகநாதர் ஐயர் நாடக கம்பெனிக்கு இடம்பெயர். இவருடைய அந்த திறமையை கேள்விப்பட்ட ஜெகநாதர் ஐயர் சேர்த்துக்கிறார். சேர்த்துட்டு எம்ஆர் ராதாவுக்கு உண்டான சாதுரி என்னன்னா, ஜெகநாத ஐயருக்கு கார் டிரைவராக மாறிடுறார். வீட்டில் தண்ணி வேலையா, பிளம்பர் வேலை, மரம் வேலை, ஆசாரி வேலை, எல்லாம் எதுவுமே தெரியாது, இருந்தாலும் செய்ய ஆரம்பிச்சார். இப்படி ஆரம்பித்த பிறகு ஜெகநாத ஐயர் இவர் இல்லாமல் இயங்க முடியாது. நீங்கள் சாதுரியம் பாருங்க, இவர் இல்லாமல் இயங்க முடியாது. ராதா 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 இல்லாமல் ஜெகநாத ஐயர் ஒரு பிறக்காத பிள்ளையாக மாறிட்டார். அதற்கு பிறகு ஜெகநாத ஐயர் தான் இந்த நாடகத்துறையிலிருந்து சினிமா துறைக்கு மாறுகிற காலம். அப்போ மாறுகிற காலத்தில் திரைப்படத்துறைக்கு ஆட்கள் வேணும்னா நாடகத்துறையிலிருந்து ஆட்கள் போவது வழக்கம். இதில் நம்மால் ஆளாக ஏப்பா சினிமா எடுக்கிறியாமே, இந்த நம்மளுக்கு நல்ல ஒரு ஆக்ட். நாடக கம்பெனி மூடிட்டு நாகலிங்க செட்டியார் நண்பர் உதவியா எங்கன்னா ஈரோட்டில் நாடகம் போடுறாங்க. இப்படி நாடகம் போடுகிற பொழுது நீங்கள் பெரியாருக்கு அறிமுகமாகிறார். பெரியார் நாடகம் பார்க்க வரார். துருதுரு இருக்கான அந்த பையன் பகுத்தறிவு கருத்தெல்லாம் பலார் அடிக்கிறான. யார் என்னை வந்து பார்க்க சொல்லு, யார்? பெரியார். இப்போ அப்போ பெரியார் போகிறாரு. பெரியார் ராமசாமி நாயுடுக்கும் ராதாகிருஷ்ணன் நாயுடுக்கும் கெமிஸ்ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த துணிவு இருக்கும்.
எம்ஆர் ராதா எம்ஜிஆர் 2 பேருக்கு என்ன சண்டைனா சினிமா துறையில் உள்ள சண்டை, குடுக்கல் வாங்கல் சண்டை. இதில் எம்ஜிஆரை எம்ஆர் ராதா வீட்டில் போயே சுடுறாரு. சுட்டுட்டு இவர் தற்கொலை பண்ண முயற்சிக்கிறாரு. அது துப்பாக்கி வெடிக்கல. ஆனால் நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. வேற எதுவும் இல்லைங்க, முட்டா பையன் நிறைய இருக்கான் சார் இந்த நாட்டில். முட்டா பையன் நிறைய இருக்கான். அவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நேரம் காலம் எனர்ஜிலாம் இல்லை. நீதிபதி கேட்குறாரு, இந்த துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இருக்கான்னு. இது 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 பொய்யா இருக்குமா? அப்போ எம்ஆர் ராதா கேட்குற, ஐயா நான் அவரை சுட்டேன் எம்ஜிஆரை, அவரும் ஜாகலை. நான் என்ன சுட்டேன், நானும் ஜாகலை. இது ஒரு துப்பாக்கியா, இதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணுமான்னு கேட்குறாரு. எங்க அங்கே நீதிமன்றத்தில். அப்போ இது 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 ரெக்கார்டு தானே. அப்போ இது முட்டா பயலுக்குலாம் இந்த ஒரு பதில் போதுமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் 67 குண்டடிப்பட்டு கட்டு போட்டுட்டு அந்த கட்டு போட்ட போஸ்டர் தான் திமுகவை ஆட்சியிலே அமர்த்தியது. என்ன தெரியுமா சொல்றானுங்க காங்கிரஸ்காரன்? ஏன்னா இவர் காங்கிரஸ் காமராஜ் விசுவாசி. யாரு? எம்ஆர் ராதா. காமராஜ் சொல்லி திமுகவை சேர்ந்த எம்ஜிஆரை எம்ஆர் ராதா சுட்டுட்டான்னு கிளப்பி விட்டானு. திராவிட இயக்கமே பொய்யால் உருவானது தானே. பெரியார் திராவிட இயக்கம், இவர்களெல்லாம் திராவிட கட்சி. பொய் மூட்டைகளாலே உருவாக்கப்பட்டதான் அந்த திராவிட கட்சிகள். அப்போ எம்ஜிஆர் சுட்டுவிட்டானா யாரு? காமராஜ் ஆளு. இதனால காமராஜர் எம்ஆர் ராதாவை சந்திப்பதையே தவிர்த்துட்டார். எம்ஆர் ராதா கல்யாணம் நடக்குது, நாடக கம்பெனியில் மேனேஜர்னு சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணுறாரு. அந்த கல்யாணத்துக்கு காமராஜரே போகலை. ஏன் இந்த மாதிரி தப்பா? திமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரை சுட்டது காங்கிரஸ்காரன் சொல்லி தான் தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் ஓட்டப்பட்டு காங்கிரஸ் காலி, திமுக ஆட்சிக்கு வந்து எல்லாமே நீங்கள் தவறு. நீங்கள் விநாயகரான் கோட்ஸே காந்தியை சுடுறான், சுட்டு போட்டு இப்போ இஸ்மாயில் பச்சை குத்திக்கிறான். ஆமாம், முஸ்லிம்கள் பூரா தாக்கப்படுகிறார்கள். இது மாதிரி மிக கேவலமான இந்து மதத்தை சார்ந்து நிற்கிற திராவிட கட்சிகள் எல்லாமே ஊழல்கள். நீங்கள் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும். மக்கள் நலன் பற்றி 1% கூட யாருக்கு கவலை இல்லை. அப்போது எம்ஆர் ராதாவும் பெரியாரும் இணைந்தது அதில் தான். பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்கள் பூரா எம்ஆர் ராதாவால் உள்வாங்கப்பட்டது. ராமாயணம் அதற்கு போட்டியாக கீமாயணம் நாடகம் நடத்துவார். கேலி செஞ்சு அதில் ராமர் சரக்கடிப்பார். இப்படி எல்லாம் எவனாவது ஒருத்தர் சிந்திச்சிருக்க முடியுமா? பெரிய சர்ச்சையா அடிப்படி சண்டை கோர்ட்டு. இது அது ஒரே ஆண்மகன் எம்ஆர் ராதா தான். ரவுடி பிள்ளைகளா, நானும் ரவுடி தாண்டா, கலண்டா போனா இறங்கி அடிப்பார். அந்த கால எல்லா நாடகங்களுமே நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற ஆணையோடு நாடகம் நடக்கும். அப்படியே அவனா இருக்கானா? முதுகெலும்பு உள்ள ஒரு சினிமாக்காரனை காமிங்க. சென்சார்ல தூக்கிடுறாங்க, சென்சார்ல தூக்கிடுறான். நீங்க சின்ன திரையா இருக்கட்டும் இல்லை பெரிய திரையா இருக்கட்டும், முற்போக்கு கருத்துக்களை பேசக்கூடிய எழுதக்கூடிய ஆட்கள் எல்லாம் போயிட்டான். எல்லா பெண்களுடைய இடையில கேமரா வச்சு படுத்தணும். இதுதான் இவர்கள் தான் சூப்பர் ஸ்டார்கள். காவாலா பாட்டு தமனாவுடைய இடுப்புல தான் கேமரா இருக்கு. இதுதான் சூப்பர் ஸ்டார்கள், உலக நாயகர்கள், முதலமைச்சர்கள். இப்படி இவர்கள் பூரா. அன்னைக்கு எம்ஆர் ராதா ராமாயணத்தில் ராமர் சரக்கே அடிப்பார், கல்லு குடிப்பார். கீமாயணம் எவ்வளவு புரட்சிகர கருத்துக்களை நீங்கள் விதைச்சிருக்கார். அதே போல் பல இடங்களில் போலீஸு ரவுடிகளோட நேரடியாகவே மோதியிருக்கார். தனியால் எம்ஆர் ராதா அதாவது திராவிட கழகம் தான் பெரியார் காலத்தில் ஒரு பெரிய எழுச்சியான இயக்கம். பெரியாருடைய சிஷியனுக்கு தானே இந்த அண்ணாதுரை, கருணாநிதி, இந்த கும்பல்லாம். அப்போது எம்ஆர் ராதாவை தூத்துக்குடியில் நடந்த அந்த கருப்பு சட்டை மாநாடுகளில் குதிரை மேலே உட்கார வச்சு பெரியார் கூப்பிட்டு வருவார். பெரியார் யாரையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், யாரையும் மதிக்கவே மாட்டார். ஏன்? அறிவாளிகளை மட்டுமே, சிந்தனையாளர்கள், புரட்சியாளர்கள், சமூகத்தோடு பலன் பெறுபவர்களை தான் இந்த சமூகத்தினால் அவர்களுக்கு பெரிய பலன் இருக்கணும். அப்போ தான் பெரியார் மதிப்பார்.
இந்த போலி நபர்களை சதை கவர்ச்சி, பாலியல் கவர்ச்சி, வக்கரங்க பிடிக்கவே பிடிக்காது. அப்போ எம்ஆர் ராதாவை அங்கீகரிச்சாரு. எம்ஆர் ராதா மன்றம்னு பெரியார் தொடர் இருக்கு. அப்போ அந்த கட்சியில் இருந்தாரா எம்ஆர் ராதா? இல்லை இல்லை இல்லை. பகுத்தறிவு பிரச்சாரம் அதுதான். உலகத்திலேயே பகுத்தறிவுக்குன்னு ஒரு இயக்கம் இருந்த ஒரே இடம் தமிழ் மண்ணு தான். இவனுக்கு பகுத்தறிவே இல்லை. சுயமரியாதைக்குன்னு ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்ட இடம் இது தமிழ்நாடு தான். சுயமரியாதை இல்லை. அப்படி இந்து மதம் அப்படி அவனை ஆக்கி வச்சிருந்து. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. வேலை செய், சம்பளம் கேட்காது. இதுதான் பகவத்கீதை. அப்போ இதையெல்லாம் உடைத்தவர் தான் எம்ஆர் ராதா. நாடக கம்பெனி மேனேஜர் சொல்லி நீங்கள் சரஸ்வதியை திருமணம் பண்ணிக்கிறார். ஓகே. சரஸ்வதி தங்கையும் அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறார். ரெண்டு பேரையுமே. இவருடைய மனைவிகள் பட்டியல் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, தனலட்சுமி, பிரேமாவதி, ஜெயாம்மாள், பேபி அம்மாள், இலங்கை கீதா. யாரு? ராதிகாவுடைய அம்மா. எல்லாம் ஒரே வீட்டில் வச்சது அவரே சொல்றாரு. ஒன்னா வச்சு பெரிய விஷயம். அப்போ எம்ஆர் ராதாவை போல இன்னொரு ராதாவை நீங்க இந்த திரைப்பட உலகம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இப்போ எம்ஆர் வாசு, ராதிகா, நிரோஜா, ராதா ரவி, ராணி, செல்வராணி, தமிழரசு, ஞானவள்ளி, ராஜிகலா, இப்போ மோகன், ராஜு, இதெல்லாம் அவருடைய வாரிசுகள். எல்லாம் சினிமா அதெல்லாம் வாரிசுகள். நீங்கள் 1937 ராஜசேகரன் ஒரு படம் இயக்குனர் கூட சண்டை போட்டுட்டு அந்த படம் சரியாக ரிலீஸ் ஆகுது. ரெண்டாவது பம்பாய் மெயிலில் சொந்த படமும் எடுக்கிறார். அதுவும் சரியா ஓடலை. அப்புறம் சந்தனத்தேவன், சத்தியவாணி, தாளம்பூ, பார்மகளை பார், ரத்த கண்ணீர் நாடகத்தையே படமாக்குறாரு. பாகப்பிரிவினை, உலகம் சிரிக்கிறது, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, தாமரை, தாமரை குளம், உலகம் சிரிக்கிறது, இப்படி பல படங்களில் நீங்கள் என்ன கேரக்டர், காமெடியன், வில்லன், குணச்சித்திரம் எல்லாம். அந்த காலத்துலேயே 30,000 ரூபா சம்பளம் ஒரு படத்துக்கு. எம்ஆர் ராதா இருந்தால் படம் ஓடிடும், படம் வித்துரும், மக்கள் ரசிப்பான். காமெடி வேடம் பண்ணுவார், குணச்சித்திர வேடம் பண்ணுவார், வில்லனாக ஆக்ட் பண்ணுவார். இப்படி ஒரு ஆள் இப்போல்லாம் இல்லை. பண்ணா இதான் பண்ணுவேன். சினிமா பூரா நடிகை வீட்டுக்கு போயிடுச்சு. 500 கோடி கொடுத்து நீ போயிடும், நான் படம் எடுத்து உனக்கு ஃபஸ்ட் காப்பி கொடுத்தேன். இது பாரதி ராஜா பண்ணுது. எம்ஆர் ராதா பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் சிவாஜியோடு வில்லனாக நடிக்கணும்னா அந்த காலத்திலேயே 1 லட்ச ரூபா சம்பளம். 1 லட்சம். இன்னைக்கு அதுக்கு மதிப்பு 100 கோடி. கால் சீட்டுக்காக காத்துக்கு. எம்ஆர் ராதா கால் சீட்டு இருந்தால் எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் ரெண்டுமே வில்லன் கேரக்டரு, கதாநாயகனுக்கு இணையான வில்லன். இப்படி தான் அவருடைய வாழ்வு. அதில் பல விஷயங்கள் எப்படின்னா, விதவைக்கு வாழ்வு கொடுப்பது அதெல்லாம் அப்போ இல்லை. பயந்துக்குவான். நாடகத்தில் கல்லை விட்டு அடிப்பானுங்க, பாம்பை விடுவானுங்க. இறங்கி எங்கள் ஸ்டேஜில் இறங்கி பிடிச்சி அடிப்பாரான். போலீஸ்காரனுக்கு முன்னாடி வச்சு உட்காந்து, ஏய் காசு கொடுத்தவனாலே முன்னாடி வரல, நீ பின்னாடி போ. யார? போலீஸு. அப்போ இப்படி விதவையின் கண்ணீர், விதவிக்கு வாழ்வு கொடுப்பதை பற்றி ஒரு கதையை முதல்ல உருவாக்கி அதை படமாக நாடகமாக ஆக்கியதில் எம்ஆர் ராதாவுடைய பங்கு பெரும் பங்கு. அப்புறம் தூக்கு மேடை நாடகம், அதாவது ஜெயங்க லட்சுமிகாந்த நாடகம், அதை நீதிமன்றத்தில் கடுமையாக போராடி பல சட்டவாதங்களை நீதிமன்றத்தில் சொல்லி, நீதிமன்றத்தினுடைய அதாவது தேவையை ஒட்டி நீதிமன்றம் இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு புரிய வச்சு தான் ஆர்டர் வாங்குவார். நீதிபதியை முதல் வச்சு உட்காந்து பார்ப்பாராம். இப்படியெல்லாம் இந்த நாடகமும் திரைப்படத்தையும் சேர்ந்து மக்களிடம் பகுத்தறிவு கொள்கையை கொண்டு போனவர் எம்ஆர் ராதா. போர்வாள், ரத்த கண்ணீர், இந்த காலகட்டத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை முத்திடுச்சு. சண்டை முத்திய பிறகு இவர் பெரியார் பக்கம் நிற்கிறார். பெரியார் பக்கம் நின்று பெரியாருடைய கருத்துக்கு
நீங்கள் வலு சேர்க்கிறார். அப்போ அண்ணா என்ன பண்ணுறாரு, முரண்பட்டு வெளியே போயிடுறாரு. அண்ணாவை கடுமையாக எதிர்க்கிறார். அன்னைக்கு அத்தனை இளைஞர்களும் அண்ணா பின்னாடி தான் இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு. மாறிய பிறகு தன்னுடைய கருத்துக்களில் சமரசம் செய்து கொள்ளாமல் பெரியாருக்கு துரோகம் செய்து விட்டார் அண்ணான்னு பகிரங்கமாக அறிவிக்கிறார். அதுதான் யார் அந்த எம்ஆர் ராதான்னு பட்டி துட்டி எல்லாம் கொண்டு போய் அண்ணாவை அம்பலப்படுத்தியதில் முதல் நபரை எம்ஆர் ராதா தான். ஆனால் எம்ஆர் ராதாவை கருணாநிதி ஆதரிக்கிறார். அண்ணா திராவிட இயக்கத்தில் நஞ்சை கலந்து விட்டார். ஏன்னா அப்போ கருணாநிதி எங்க இருக்காரு, பெரியார் வேலை பார்க்கிறார். ஆமா, விடுதலை குடியரசு பத்தினுடைய பிழை திருத்துவவர். ஐயா ஆணையிடுகிறார், அண்ணா ஊழையிடுகிறார். எதுல தலையங்கம்? பெரியார் பத்திரிக்கையில். அப்ப ஏன்னா பணங்கன சில்லற சம்பளம் இடம் எல்லாம் யாருக்கு இருக்குது? ஐயா பெரியாருக்கு தான் இருக்குது. கருணாநிதி எங்க பசை இருக்கு அங்கதான் இருப்பார். இப்படி அந்த அறிக்கை பெரிய அளவில் பேசப்பட்டது. கருணாநிதியுடைய ஐயா ஆணையிடுகிறார், அண்ணா தெரு தெருவாக ஊழையிடுகிறார். இப்படியெல்லாம் திராவிட இயக்க வீழ்ச்சி அடைகிறத வேகப்படுத்திய அண்ணாவை அன்னைக்கு மிக வேகமாக எதிர்த்தவரே எம்ஆர் ராதா தான். அண்ணா பெரியார் சண்டையை அது அண்ணா எம்ஆர் ராதா சண்டையா மாறுது. பெரியார் அண்ணா சண்டை எம்ஆர் ராதா அண்ணா சண்டையா மாறுது. என்ன காரணம்? அண்ணா நீங்க திரைப்படத்துறையை களிசடைகளை கழிவறைகளை எங்க கொண்டு விடுறாரு, அரசியல விடுறாருன்னு அன்றே எதிர்த்தவர் எம்ஆர் ராதா. நீங்க பல வெளிநாடுகளுக்கு மலேசியா சிங்கப்பூருக்குலாம் பேசுறதுக்கு அண்ணன் எம்ஆர் ராதா கூப்பிடுவாங்க. அங்க சொல்லுவார், தயவு செய்து நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துடாதீங்க, களிசடையா போயிட்டு இருக்கு. அங்க போய் சொல்லுவார், அரசியல் இங்கெல்லாம் நீங்க சௌரியமா வேலை பார்த்து நிம்மதியா வாழ்றீங்க, அரசு உங்களை ஏற்றுக்கொள்ளுது, தமிழன் இல்லாமல் தேயிலை ரப்பரை விளைவிக்க முடியாதுன்னு இந்த அரசு நம்புது, உங்களுக்கு சலுகையெல்லாம் கொடுக்குது. ஆனால் இந்தியா தமிழ்நாடு திரும்பிடாதீங்க. ஏன்? அங்கே களிசடை அரசியல் ஆரம்பித்து விட்டது. நான் சினிமாக்கிற பார்த்தையா போயிட்டாரு, எனக்கு மன்றம்லாம் வைக்காத, அங்கே பூரா மன்றம் வச்சுட்டு இருக்கானுவோ. இப்படி தனக்கு மன்றம் வைக்காதுன்னு சொன்ன ஒரே தலைவன், நடிகன், கதாநாயகன் எம்ஆர் ராதா தான். பெரியார் தொண்டனாக மாறுறாரு. அதுக்கு பிறகு காமராஜர் சொல்லித்தான் சுட்டார் என்கின்ற அந்த வாதம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட போயிடுச்சு. மக்கள்கிட்ட போன பிறகு 13 வருஷம் அந்த வழக்கு நடக்குது. 13 வருட வழக்கு நடந்து சிறைக்கு போகிறார். சிறைக்கு போன பிறகு எமர்ஜென்சி காலத்தில் நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே போங்கிறாங்க. என்னை தூக்கில் போடுது, ஆனால் நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். என்னுடைய பெரியார் கொள்கையை உயிர் உள்ள வரை நான் தூக்கி பிடித்து கொண்டே இருப்பேன். இதுதான் அவருடைய மரண காலத்தில் கூட இப்படி ஒரு பெரியார் தொண்டன் இனிமே பார்க்கவே முடியாது. பெரியாருடைய சமூக சீர்திருத்த கருத்துக்களை தான் நான் நாடகமாக்குவேன். பெரியார் தான் இந்த சமூக மாற்றத்தினுடைய சிற்பி. இதை அந்த மக்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். அண்ணா இந்த பெரியாரை தவிர்த்து விட்டு திரைப்படத்துறை, அதாவது இந்த திமுக அரசியல் அன்றே எதிர்த்தவர் எம்ஆர் ராதா. அதற்கு பிறகு அவருக்கு மஞ்சக்காமால நோய் வருது. மஞ்சக்காமால நோய் வந்த பிறகு ரொம்ப குடிப்பார்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது இந்த கல்லீரல் கணையம் பாதிக்கப்பட்டு தான் அவர் மரணம் அடைகிறார். நீங்கள் எம்ஜிஆரும் எம்ஆர் ராதாவும் அதற்கு பிறகு சந்திக்கவே இல்லை. மனோகரமா மகன் பூபதியுடைய திருமணம். ஓகே. அப்போ அண்ணன் நீங்கள் வந்தே ஆகணும்ண்ணே, நீங்கள் தான் என்னுடைய மகனை வாழ்த்தணும். திரைப்படத்துறையே வாழ்த்ததை போல் நான் உணர்வேன். தயவுசெய்து நீங்கள் வந்துருங்க, நான் எம்ஜிஆரையும் கூப்பிட்டுருக்கேன். உங்கள் 2 பேருக்கு சண்டை இருக்கலாம், அந்த சண்டை முடிவுக்கு வருவது என்னுடைய மகனுடைய கல்யாணத்தில். இந்த வரலாறை பதிவு பண்ணுங்கண்ணே, நீங்கள் வந்தே ஆகணும். நீங்கள் வரலைன்னா என் மகன் தாலி கட்ட மாட்டான். யார்கிட்ட மனோரமா யார்கிட்ட சொன்னது? எம்ஆர். ஐயோ
அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை என்னால் தடைபட்டு போகக்கூடாது. எம்ஜிஆர் வந்தா என்ன வரல, நான் வர்றேன். இதே பதில் மனோரமா எம்ஜிஆர் போய் சொல்லு, அண்ணா எம்ஆர் ராதா அண்ணன் வராருண்ணே, அவர் இல்லாமல் இந்த திருமணம் நடக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேண்ணே. நீங்கள் 2 பேரும் சுட்டுக்கொண்டு அவர் சிறைக்கு போனது இந்த திரைப்படத்துறைக்கு மாபெரும் இழப்புனே. அதனால் நீங்கள் திருமணத்தில் வந்து 2 பேரும் சந்தித்து கொள்ளணும் நான் விரும்புகிறேண்ணே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்டையும் மனோரமா உறுதிமொழி வாங்குது, எம்ஆர் ராதா வாங்குது. அன்று எம்ஆர் ராதா வருவாரான்னு எம்ஜிஆருக்கே சந்தேகம். எம்ஜிஆருக்கே அப்போது தாமதமாக போகிறதா இல்லை முன்பாக போகிறதான்னு, இல்லை நீங்கள் எப்போ வந்தாலும் சரி அவர் அதை பற்றி எந்த எம்ஆர் ராதாட்ட கேட்குறாங்க, எம்ஜிஆர் வந்துட்டு போனவர் வருவீங்க, அவர் எப்போ வந்தால் வந்துட்டு போகிறாரு, நான் வர்றேன். அப்போது அந்த திருமணத்தில் தான் எம்ஜிஆரும் எம்ஆர் ராதாவும் சந்தித்து கொண்டார்கள். இதுதான் அந்த வரலாற்று நிகழ்வை மனோரமா 2 பேரும் சந்திக்காமலேயே இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பூபதி திருமணம் தான் 2 பேரையும் இணைத்தது. மறுபடியும் பேச பழக அந்த அப்படியே இருக்கும். இருந்தாலும் 2 பேரும் சந்தித்து கொண்ட நிகழ்ச்சி மனோரமா மகன் பூபதி திருமணத்தில் தான். இதுதான் எம்ஆர் ராதா. இப்போ எம்ஆர் ராதா பற்றி சொல்லணும்னா ஆமாம் பல விஷயங்களில் இதுதான் இன்றைய பேசப்படுகிற முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. அந்த மீட் பண்ணதுக்கப்புறம் படம்லாம் நடித்தாங்களா 2 பேரும்? இல்லை இல்லை இல்லை, அவ்வளோதான். எம்ஆர் ராதா சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அவருடைய திரைப்பட வாழ்க்கை பெரிய அளவில் சோபிக்கும். ஏன்னா நீங்கள் எம்ஜிஆரை சுட்டது ஒன்று, அண்ணாவோடு கடுமையாக சண்டை பிடிச்சது ஒன்று. இது 2மே நீங்கள் அதாவது பெரியார் இயக்கம் அப்போ பெரியாரை திமுகவே பலவீனப்படுத்திட்டாங்க. அப்போ அதில் எம்ஆர் ராதா காலி, அதில் அந்த இமேஜ் காலி. எம்ஜிஆரை சுட்டதில் சினிமா உலகம் காலி. ஆனாலுமே சமரசம் இல்லாமல் கடைசி வரை பெரியார் தொண்டனாகவே இருந்து மரணித்த எம்ஆர் ராதாவை இன்னைக்கு எம்ஆர் ராதா மன்றம்னு பெரியார் திடலில் ஒரு பெரிய அரங்கமே அது கௌரவப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே சார், இந்த நேர்காணல் நிறைய விஷயங்களோட பகிர்ந்துட்டீங்க. அவரை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக அவரை யாரும் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அவர் இடத்த ஃபில்மும் பண்ண முடியாது. இதேமாரி இன்னொரு நேர்காணலில் நம்ம வேற ஒரு தலைவரை பற்றி, வேற ஒரு நடிகரை பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.